கோட்டாபய ஆட்சியில் இடம்பெற்ற பாரிய மோசடி சிஐடிக்கு விரைந்த பந்துல குணவர்த்தன. ஒவ்வொரு வீட்டிற்கும் 50,000 ரூபாய் அரசாங்கம் விடுத்துள்ள முக்கிய அறிவிப்பு. வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றியே தீர்வோம் பிமல் ரத்நாயக்க உறுதி. 13வது அரசியலமைப்பை அனுர மறுபரிசீலனை செய்வார் எதிர்வு வெளியிடும் ராஜதந்திரி. நாமல் ராஜபக்ஷவின் சட்டப்பட்டம் வெடித்தது புதிய சர்ச்சை. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயவின் ஆட்சிக் காலத்தில் இடம்பெற்ற 15.9 பில்லியன் ரூபாய் சீனி வரி குறித்த விசாரணைகள் தொடர்பில் அப்போதைய வர்த்தக அமைச்சராக இருந்த பந்துல குணவர்த்தன குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்றைய தினம் குறித்த விடயம் தொடர்பில் பந்துல குணவர்த்தனவிடம் 4 மணி நேர விசாரணை நடாத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. 2020 அக்டோபர் 13ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலின் ஊடாக 50 ரூபாவாக இருந்த இறக்குமதி செய்யப்பட்ட வெள்ளை சீனியின் வரியை 25% குறைத்து இந்த மோசடி இடம்பெற்றுள்ளது. இதன்படி திரைசேரிக்கு 16 பில்லியன் ரூபாய் நட்டத்தை ஏற்படுத்திய இந்த வரி மோசடி தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு மேலதிகமாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. இவ்வாறானதொரு பின்னணியில் அரசாங்கத்திற்கு பெரும் தொகையான வரி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்கவினால் 2021 ஜனவரியில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தேர்தலின் போது நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றியே தீர்வோம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது: ஜனாதிபதி தேர்தலின் போதும் நாடாளுமன்ற தேர்தலின் போதும் நாம் வழங்கிய வாக்குறுதிகளை கட்டாயம் நிறைவேற்றுவோம். 2 தேர்தல்களிலும் தேசிய மக்கள் சக்தியின் மக்களின் அமோக ஆணை கிடைத்துள்ளது. மாற்றத்தை விரும்பிய மக்கள் எம்மை நம்பி வாக்களித்துள்ளார்கள். நாம் முன்வைத்த கொள்கை திட்டங்களை ஏற்றே எமக்கு அவர்கள் வாக்களித்துள்ளார்கள். எனவே மக்களின் ஆணையை ஒருபோதும் உதாசீனம் செய்ய மாட்டோம். எதிரணியினர் மீது சேறு பூசும் நடவடிக்கைகளில் ஈடுபட முயற்சிக்கலாம். ஆனால் நாம் உண்மையாக நேர்மையாக செயல்படுவதால் எதற்கும் அஞ்ச மாட்டோம் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் மானியம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு வீட்டிற்கும் 50,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என சமூக வலைதளங்களில் தற்பொழுது பொய்யான செய்தி பரவி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை நேற்று அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ளது. தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அந்த செய்தியுடன் போலி இணைப்பு குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இச்செய்தி முற்றிலும் பொய்யானது எனவும் இவ்வாறானதொரு வேலை திட்டம் தொடர்பான தீர்மானத்தை அரசாங்கம் எடுத்திருந்தால் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தி மாநாட்டில் பொதுமக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் தெரிவிப்பது அரசாங்கத்தின் முறையாகும் எனவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சமூக ஊடக ஆர்வலர்கள் இவ்வாறானதொரு பொய்யான செய்திகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறும் ஆதாரமற்ற பொய்யான செய்திகளை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது பகிர்வதையோ தவிர்க்குமாறும் அந்த அறிவிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சட்ட பரீட்சையில் மோசடி செய்தே முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ சட்டத்தரணியானார் என தெரிவித்து நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சிவில் சமூக பிரதிநிதியான மோசடி ஊழல் மற்றும் விரயத்திற்கு எதிரான பிரஜைகள் இயக்கத்தின் தலைவர் ஜமுனி சுமந்த துசார என்பவராலேயே இந்த முறைப்பாடு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. முறைப்பாட்டை பதிவு செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அவர் நாமல் ராஜபக்ஷ மோசடி செய்து சட்டப்பட்டம் பெற்றதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக கூறியுள்ளார். நாமல் சட்ட பரீட்சைக்கு அமரும் போது தனியறையில் 2 சட்டத்தரணிகள் அவருக்கு உதவியதாக துஷார மேலும் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தை சிஐடி உடனடியாக விசாரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாமல் ராஜபக்ஷவின் சட்டப்பட்டம் மோசடியானது என்பது நிரூபிக்கப்பட்டால் பட்டம் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும். மேலும் சம்பந்தப்பட்ட அனைத்து அதிகாரிகளுக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் துஷார தெரிவித்துள்ளார். புதிய அரசியலமைப்பை முன்மொழியும் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசியலமைப்பின் 13வது திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வாய்ப்பு இருப்பதாக இந்தியாவிற்கான முன்னாள் இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆஸ்டின் பெர்னாண்டோ கூறியுள்ளார். உள்ளூர் தொலைக்காட்சி ஒன்றில் அரசியல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அவர் இந்த கருத்தை அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊழலை குறைத்து இலங்கைக்கு வர வேண்டிய வேறு இடங்களில் மறைத்து வைக்கப்பட்டுள்ள பணத்தை மீண்டும் நாட்டுக்கு கொண்டு வரும் அரசாங்கத்தின் நோக்கம் சிறப்பானது என்றும் ஆஸ்டின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் இந்தியா தனது தொலைநோக்கு அறிக்கையின் கீழ் இலங்கைக்கான வளர்ச்சி திட்டங்களை முன்மொழிந்துள்ளது. எனினும் இந்த முன்மொழிவுகள்
வெளிநாட்டு நட்பு நாடுகளுடனான உறவுகளை பாதிக்காமல் இருக்க இலங்கை அந்த திட்டங்களை கவனமாக வழிநடத்த வேண்டும் என்பதையும் ஒஸ்டின் பெர்னாண்டோ வலியுறுத்தியுள்ளார். முன்னதாக 13வது அரசியலமைப்பு தொடர்பில் ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா வெளியிட்ட கருத்து தொடர்பில் தமிழ் தரப்பில் விமர்சனங்கள் எழுப்பப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக கடத்தொழிலாளர்கள் தொடர்பில் சாதகமான பரிசீலனை செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் தமிழக முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தற்போதைக்கு இந்தியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இந்த நிலையில் எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக கடத்தொழிலாளர்களை விடுவிப்பது குறித்து சாதகமாக பரிசீலிக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபடும் இந்திய கடத்தொழிலாளர்கள் காரணமாக இலங்கை கடத்தொழிலாளர்கள் பாரிய பிரச்சினைகளை எதிர்கொள்வதுடன் பொருளாதார ரீதியான இழப்புகளையும் எதிர்கொள்வதன் காரணமாகவே இலங்கை கடற்படையினர் அவர்களை கைது செய்து போலீசாரிடம் ஒப்படைக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கடந்த ஆண்டு சுமார் 2000 எண்ணிக்கையிலான மருந்துகள் இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு வெறும் 750 குறைந்துள்ளது. இது 62.5% குறைப்பை குறிக்கின்றது. அதிகாரிகள் உரிய கொள்முதல் வழிகாட்டுதல்களை பின்பற்றுவதால் மருந்துகளை பெறுவதில் தாமதம் ஏற்படுவதே இதற்கு காரணமாகும். கொள்முதல் குழுக்களுக்கு நியமிக்கப்பட்டுள்ள புதிய அதிகாரிகள் நடைமுறை முடிவுகளை எடுக்க தயங்கி வருகின்றனர். எனினும் மருத்துவ அதிகாரிகளால் உறுதிப்படுத்தப்பட்டபடி தற்பொழுது நாடு முழுவதும் உள்ள மருத்துவமனைகளின் நிலைமை சமாளிக்கக்கூடியதாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவில் மருந்துகளுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது. எனினும் கடுமையான பொருளாதார நெருக்கடியின் போது காணப்பட்ட மோசமான நிலைமையை மருந்து பற்றாக்குறை இன்னும் எட்டவில்லை. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் பற்றாக்குறை மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஜனாதிபதியின் மானியம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு வீட்டிற்கும் 50,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என சமூக வலைதளங்களில் தற்பொழுது பொய்யான செய்தி பரவி வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிவிப்பை நேற்று அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ளது. தகவல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அந்த செய்தியுடன் போலி இணைப்பு குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இச்செய்தி முற்றிலும் பொய்யானது எனவும் இவ்வாறானதொரு வேலை திட்டம் தொடர்பான தீர்மானத்தை அரசாங்கம் எடுத்திருந்தால் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தி மாநாட்டில் பொதுமக்களுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் தெரிவிப்பது அரசாங்கத்தின் முறையாகும் எனவும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் சமூக ஊடக ஆர்வலர்கள் இவ்வாறானதொரு பொய்யான செய்திகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறும் ஆதாரமற்ற பொய்யான செய்திகளை ஏற்றுக்கொள்ளவோ அல்லது பகிர்வதையோ தவிர்க்குமாறும் அந்த அறிவிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது.